ஐயோ பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? நம்பர் 2, இந்த சைட்ல பாவத்தை குறிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு, நீதியை குறிச்சு நியாய தீர்ப்பு குறிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும். நம்பர் 2 இது. நம்பர் 1 வந்து போன வீடியோ போட்டுருவோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. சரி, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து அண்ணன் சொல்லி கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சு கேளுங்க. பாவத்தை குறிச்சு பேசுறது பரிசுத்த ஆவியானவர், நீதியை குறிச்சு நியாய தீர்ப்பு குறிச்சு அவர் தான் பேசுவார். ஆனா நீங்க பாவத்தை குறிச்சு பேசுறதுனால அந்த வீடியோஸை கவனிக்கிறது இல்ல. சரி, பாவத்தை குறித்து பேசுறதுனால பாவல, வேற எதுக்காக பாக்குறாங்க? ஒரு பாவத்தை அட்ரஸ் பண்ணி இந்த பாவம் தவறுங்க அப்படின்னு சொல்றதுனால அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துடுறது இல்ல. எதுக்கு அந்த வீடியோக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னா, பாவத்தை பத்தி பேசாம ஒரு ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற பாவத்தை பத்தி பேசுறதுனால அதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. ஐயா, நீ எப்படிதான் அதை மாத்தி மாத்தி சொன்னாலும் மக்கள் பாவத்தை குறித்து பேசுறதான் போயிடுறாங்க. ஏன்னா ஊழியக்காரன் பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் தான் சொல்லி ஆகணும், விசுவாசி பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் தான் சொல்லி ஆகணும். ஏன் ஆண்டவரே யாருன்னு தெரியாத மக்கள் செஞ்சாலும் பாவத்தை பாவம் தான் சொல்லி ஆகணும். ஆக மொத்தம் பாவத்தை குறித்து பேசுறதுனாலதான் அந்த வீடியோவை பாக்குறாங்க. நீங்க சொல்றதுல ஒரு சின்ன திருத்தம். ஊழியக்காரன் செஞ்ச பாவத்தை இல்ல, கள்ள ஊழியர்கள் செய்யற பாவத்தை தான் மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. கொஞ்சம் உங்க மனசை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஏதோ பாவத்துக்கு எதிரா நின்னு பாவத்துக்கு விரோதமா ரத்தம் சிந்தத்தக்க போராடுற ஒரு ஜனக்கூட்டம் மாதிரி கரெக்டா சொன்னீங்க பிரதர். ஆமேன் பிரதர், சூப்பரா சொல்லிருக்கிறீங்க. அங்க எஸ் சூப்பரா பண்ணீங்க. இதெல்லாம் கீழே பாக்குறேன் நான். ஃபைன், நல்லது. இப்படி பாவம் பண்ற கள்ள ஊழியர்களோட வீடியோக்கு ஆமேன் நீங்க சூப்பரா சொன்னீங்க, இதெல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் இந்த மாதிரி கள்ள ஊழியம் பண்றவங்க பின்னாடி நிறைய பேர் பின்பற்றி போறாங்க. அவங்களும் ஷேர் பண்ணுன்னு சொல்ல வராரோ? ஆனா உள்ளார்ந்த இருதயத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இன்னைக்கு வச்சு பாருங்க. நீங்க பாவத்தினால, பாவத்தை குறிச்சு பாவத்துல இருக்கிற உபதேசத்தினால அந்த காரியத்தை நீங்க பாக்குறீங்களா, இல்ல யாரோ ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற பாவத்தை ஒருத்தர் வெளியில எக்ஸ்போஸ் பண்றதுனால நீங்க பாக்குறீங்களாங்கிறத கவனிங்க. ஐயா, உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், பாவம்னா அது பாவம் தான். ஊழியக்காரன் செஞ்சாலும் அது பாவம் தான், சாதாரண ஒரு மனிதன் செஞ்சாலும் அது பாவம் தான். அது மொத்தத்துல பாவத்தை குறித்து பேசுறவங்க பாக்குறாங்க. ஒருவேளை வேத வசனங்களை எடுத்து வசனங்களின் படி மட்டும்தான் பாவத்தை குறித்து பேசணும். கள்ள போதனை பண்ணி கள்ள ஊழியம் பண்றவங்கள சுட்டி காமிச்சு, இன்னார் இந்த வசனத்தின்படி தப்பு பண்றாங்க, இன்னார் இப்படி கடவுள் பேர் சொல்லி சம்பாதிக்கிறாங்க, இன்னார் இப்படி கடவுள் பேரை சொல்லி பணத்துக்காக சுவிசேஷம் சொல்றாங்க, இப்படின்னு சொல்லக்கூடாதோ? ஏன்னா என்னால 100% சென்ஸ் பண்ண முடியுது. இது ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற பாவத்தை அட்ரஸ் பண்றதுனாலதான் அந்த வீடியோ அவ்வளவு வைரல் ஆகுதுன்னு என்னால 100% அட்ரஸ் பண்ண முடியும். ஐயா, இப்ப உங்களோட சேனலே எடுத்துப்போம். உங்களோட சேனல்ல பாப்புலரா போன வீடியோ வந்து பென் சாமுவேலோட நீங்க ஒரு பாடின பாட்டு தான். பிரசன்னமே விலகாதேவ பிரசன்னமே வழி நடத்தும் பிரசன்னமே. இப்போ நீங்க பாடின இந்த பாட்டு 100% எங்களால சென்ஸ் பண்ண முடியுது. நீங்க எழுதின வரிகள்னால இந்த பாட்டை 4 லட்சம் பேருக்கு மேல பார்க்கல. அதே கள்ள ஊழியரான பென் சாமுவேலை கூப்பிட்டு நீங்க பாடினதான் அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாடல் வரி நல்லா இருக்கோ இல்லையோ, பென் சாமுவேல் கொஞ்சம் ரீச் ஆன ஆளு, அவர் கூட சேர்ந்து பாடினாலதான் அந்த பாட்டு ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லல. ஒருத்தர் பாவத்தை குறித்து பேசணுன்றது ஊழியக்காரர் செஞ்ச பாவத்தை குறித்து எடுத்து பேசாலும் ஒண்ணுதான், வேற வசனங்களை எடுத்து இந்த பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், இந்த மாதிரி ஊழல் பின்னாடி போய் பாவத்தை பின்னாடி போய் ஏமாறாதீங்கன்னு சொல்றதும் ஒண்ணுதானே. இல்ல வசனங்களின் படி சொல்லித்தாங்க, எந்த ஊழியனோட செய்யற பாவத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுங்க. 100% சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கறதுக்கு உதவி செய்யட்டும். நான் என்ன கேட்கிறேன், எந்த காரியத்தை நான் பார்த்தாலும், எந்த காரியத்தை நான் பர்சனலி ரீட் பண்ணா கூட இல்ல பார்த்தா கூட எனக்கு அது பிரயோஜனப்படுதான்னு பாக்குறேன். பிரயோஜனப்படுதுன்னா என்ன சென்ஸ்ல சொல்றேன்னா, என்னை ஒரு படி தெய்வத்துக்கு பக்கத்துல கொண்டு போதா, என் விசுவாசத்துல ஒரு படி மேல ஏத்துதா, தெய்வத்துக்கு கீழ்படிக்கிறதுக்கு இன்னும் என்னை ஒரு படி ஊந்தி தள்ளுதாங்கிறத நான் பார்ப்பேன். அப்படி பண்ணிச்சுன்னா அது ரொம்ப எக்ஸலன்ஸான ஒரு கண்டென்ட். அதை நான் கர்த்தருடைய மகிமைக்கு நான் சொல்றேன். அவங்க எல்லாரையும் தெய்வம் ஆசீர்வதிக்கட்டும். அதுவே ஐயா, நீங்க சொல்ற அந்த வீடியோக்குள்ள கீழே
உங்களால தான் நாங்க பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம். உங்க வீடியோஸ்ல பார்த்ததுனால தான் இந்த மாதிரி கள்ள ஊழியர்கிட்ட இருந்தா நாங்க விலகி ஆண்டவர் யாருன்னு தேட ஆரம்பிச்சோம். இப்படியாப்பட்ட கமெண்ட் தான் வருதேயா? அதான் நீங்க படிச்சது இல்லையா? அப்படி எக்ஸலண்டான கமெண்ட் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுல்ல? மார்க் போடுற சில கண்டென்ட் உண்டு. இவர் சொன்னது சரிதான், இவர் பண்ணது சரிதான். நான் சொல்றேன் அந்த கண்டென்ட் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கண்டென்ட். ஐயா, மார்க் போற கண்டென்ட் வந்து ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதுன்னு சொல்லிட்டு நீங்க நம்பர் 1 நம்பர் 2ன்னு மார்க் போடுறீங்க. அது என்னையா? நீங்க எடுத்த அந்த வீடியோ கண்டென்ட்டே மார்க் போடுறது தான். இந்த மாதிரி ஊழியர்கள் பின்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி ஊழியர்கள் பின்னாடி இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி ஊழியம் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே மார்க் தான் போட்டுக்கிறீங்க. ஆனா அந்த கண்டென்ட் கீழே தான் அவ்வளவு கூட்டமும் ஜன கூட்டமும் இருக்கிறீங்க. அப்படி பேசுற ஆளத்தான் ஐயோ கர்த்தருடைய தேவ மனுஷங்கிறீங்க. அதாவது ஒரு ஊழியக்காரன் தப்பு பண்றான், தப்பு பண்ணாலும் கம்முன்னு போயிடணும். அவன் தப்பு பண்றான்னு சொல்லி அவனை பாவத்தை குறித்து பேசி அது கீழே வர கமெண்ட் எல்லாம் ஒன்றுக்கு யூஸ் இல்லை. அதே நீங்க பேர் சொல்லாம சின்ன சின்னதா க்ளூ கொடுத்து இவங்க பின்னாடி போவாதீங்க சொல்லிட்டா அதுக்கு வர ஆமேனே சூப்பரா சொல்றீங்க பிரதர், கரெக்டா சொன்னீங்க. இப்படின்னா கமெண்ட் பண்ணா நீங்க பண்ற ஊழியம் கரெக்ட். அதே பேர் சொல்லிட்டாங்கன்னா தப்பு. நான் சொல்றேன் வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், எஸ்பெஷலி என்னுடைய வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், சகோதரனா சொல்றேன், ஊழியக்காரனா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஜனங்கள் உங்க மேல ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா சொன்னீங்க, பாவத்தை குறித்து பேசினீங்க. இந்த ஊழியரு என்னை ஏமாத்தி இவ்வளவு நாள் என்கிட்ட பணம் வாங்கி இருந்தாரு. நீங்க அந்த ஊழியரை பத்தி வீடியோ போட்டதுனாலதான் எனக்கு தெரிய வந்தது. நான் அதுல தப்பிச்சிட்டேன். இப்படிதான் கமெண்ட் வந்தா அது வந்து மேல ஸ்டிக்கர் ஓட்டுறதா? ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னா என்ன மீன் பண்றேன்னா, இவர் பேசினா ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு ஒரு பேரை உங்களுக்கு ஒட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மைண்டுக்குள்ள என்ன தோணிரும்னா, அப்ப நம்ம மோட்டிவேஷனலா பேசினா தான் இவன் கேட்பான்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் மோட்டிவேஷனலா பேசி பேசி அப்படியே டெடெக்ஸ்ல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். உங்களுடைய ப்ரீச்சிங்கும் உங்களுடைய உபதேசங்களும் உங்களுடைய பேச்சுகளும் அப்படியே மோட்டிவேஷனலா இருக்கும். இது நம்பர் 1. நம்பர் 1 மோட்டிவேஷனலா பேசக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்களே மோட்டிவேஷனலா பேசுறீங்கன்னா உங்களை ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுறது. அவர் சேனலை ஃபாலோ பண்ற மக்களே கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பீங்க. இவரோட வீடியோக்கள்லாம் நீங்க எதற்காக பாக்குறீங்கன்னு உண்மையாவே மனசாட்சியின்படி கமெண்ட் பண்ணுங்க. இவரு மோட்டிவேஷனலா பேசுறதுக்காக தான் இவரை ஃபாலோ பண்றீங்களா, வேற எந்த காரணம்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னும் லிஸ்ட் பெருசா போகுது. அடுத்து யார் யாருன்னா சொல்றாருன்னு அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அதே போல ஒரு ஊழியக்காரன் பேர்ல கள்ள ஊழியம் பண்றவங்கள பேர் சொல்லி காட்டி கொடுக்கலாமா கூடாதானே வேதத்தின்படி புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.